Hi friends, welcome to my channel. இன்னைக்கு ஒரு அழகான பிளேஸ்க்கு வந்திருக்கோம். மலை அடிவாரத்தில் அப்படியே ஒரு சூப்பரான மாந்தோப்பு அண்ட் தென்னந்தோப்புக்கு தான் வந்திருக்கோம். இந்த தோட்டத்தை வந்து நாங்கள் குத்தகைக்கு எடுத்திருக்கோம். ஸோ இங்கே என்னென்ன இருக்குன்னு வாங்க காட்டுறேன் உங்களுக்கு. இந்த தோப்பு வந்து எங்க இருக்குன்னா சிக்கரசம்பாளையம்னு சொல்லுவாங்க. அந்த ஊருக்குள்ள தான் இருக்கு. ஆனா மலை அடிவாரத்துல இருக்குன்னு வைங்களேன். இங்க வந்து யானை, சிறுத்தை, மானு, முயல் அதெல்லாம் வந்து ஈஸியா வருங்களாமா. இதுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து தென்னந்தோப்பா இருக்கும். நடுவுல வந்து மாந்தோப்பு வரும். ஃபுல்லாவே வந்து நிறைய மாங்காவே இருந்தது. நாங்க டைரக்டா அப்படியே பறிச்சு சாப்பிட்டுட்டோம். அப்புறம் வீட்ல வந்து சரி சாம்பார் வந்து வைக்கலான்னு சொல்லி எடுத்துட்டு வந்திருந்தோம். சாம்பாரும் சூப்பரா இருந்தது. இது வந்து பேக் சைடுங்க. ஸோ அது அங்கே ஃப்ரண்ட்லேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் வந்து நடந்து வரணும்னு வைங்களேன். இங்கே வந்து பார்த்தோன்னா ஒரு பெரிய தொட்டி வந்து இருக்குங்க. பட் அது வந்து நாங்கள் இப்போ தான் வாங்கியிருக்கோம். ஸோ க்ளீன் பண்ணவே இல்லை. இந்த தொட்டியிலிருந்து தான் வந்து தோட்டத்துக்கு வந்து தண்ணி பாயுதுங்க. இங்க வந்து ஒரே ஒரு ஆள் தாங்க தங்கியிருக்காங்க ரவின்னு சொல்லிட்டு. அந்த அண்ணா மட்டும் தாங்க இந்த தோட்டத்தை பார்த்துக்கிறாரு. இவருக்கு வந்து சமையல் பொருள் எல்லாமே நம்ம வாங்கி கொடுத்துடணும். அவரே சமையல் செஞ்சுட்டு இங்கே இருந்துக்குவாருங்க. உண்மையாவே சொல்லணும்னாங்க இங்கே வந்தால் ஸ்ட்ரெஸ் எல்லாமே மறந்துடுவோங்க. எதுவுமே ஞாபகமே இருக்காது. ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தால் கண்டிப்பாக இங்கே வந்துடணுங்க. ஆட்டுக்குட்டி இறத்துக்கிட்ட வருது. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, சுத்தியும் மலை மலையா தாங்க இருக்கும். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய தோட்டத்து வீடு தாங்க இருக்கு. பட் இவங்கலாம் வந்து ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணணுங்க. ஏதாவது மளிகை பொருள் வாங்கணும் அப்டின்னா, குட்டி குட்டி திங்ஸ் வாங்கணும்னா கூட ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி தாங்க வரணும். ஸோ இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மைலோ வீடியோஸ்ல பார்க்கலாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.